நள்ளிரவு மணி 12 தாண்டியாச்சு. வெளிய உலகம் மொத்தமா ஸ்லீப்பிங் மோட்ல இருக்கு. ஆனா உங்களுக்கு மட்டும் கண்ண மூடி தூங்க வரல. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நிமிடமும் உங்க மூளையில ஒரு சைரன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இஎம்ஐ, இஎம்ஐ, இஎம்ஐ. மாச கடைசியில உங்க சம்பளம் வந்து அக்கவுண்ட்ல விழுறதுக்குள்ளேயே பாதி தொகையை யாரோ சூறையாடிட்டு போயிடுறாங்க. மீதி இருக்கிறத வச்சு எப்படி இந்த மாசத்தை ஓட்டுறது? வீட்டு வாடகை, கரண்ட் பில், பிள்ளையோட ஸ்கூல் ஃபீஸ், இதுக்கெல்லாம் இடையில அந்த ஒரு மிஸ்டு கால் வருதே, அது போதும் உங்க நெஞ்சு படபடத்து நின்னுடும். உங்க இஎம்ஐ கட்டல, ப்ளீஸ் பே செய்யுங்கன்னு அந்த மிஷின் மாதிரி ஒரு குரல். அடுத்து அந்த வசூலாள் வீட்டு வாசல்ல நின்னு உங்க கௌரவத்தை எல்லாம் ஏலம் போடுவான். இப்படி ஒரு நிமிடமாவது இந்த வாழ்க்கையே வேணா முடிச்சுக்கலாமான்னு ஒரு பயங்கர எண்ணம் உங்க மனசுல ஓடி இருந்தா நில்லுங்க, அங்கேயே நில்லுங்க. நீங்க நினைக்கிறது உங்க வாழ்வோட முடிவு இல்ல, உங்க வாழ்வோட மிகப்பெரிய வேக்கப் கால் பாடம் இது. இஎம்ஐன்னு ஒரு எழுத்துக்கூட்டு, ஆனா இது ஒரு மாயப்பாசம். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது சாதாரண ஃபைனான்ஸ் டிப்ஸ் இல்ல. 2300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மகா மேதை தன்னோட ஒரு குட்டி ராஜ்யத்தை வச்சுக்கிட்டு பெரிய சாம்ராஜ்யத்தை அழிச்சவர் ஆச்சாரிய சாணக்கியர். அவர் சொல்றார், கடன் வாங்கி வாழ்றவன் தன்னோட அடுத்த சந்ததியையும் சேர்த்து ஒரு மூட்டை முள்ளை சுமக்கிறான். ஆனா அந்த முள்ளுக்குள்ளதான் ரோஜாவும் இருக்கு. இஎம்ஐ என்கிற இந்த நவீன கால மந்திரம் உங்களை ஒரு சாதாரண அடிமையா பாக்குது. ஆனா சாணக்கியரோட 7 சூப்பர் டிப்ஸை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நாளைக்கு நீங்க இஎம்ஐயோட எஜமானனா மாறுவீங்க. என் ஆருயிர் நண்பர்களே, இது போன்ற லைஃபுக்கு தேவையான மோட்டிவேஷன் வீடியோ மிஸ் பண்ணாம உங்க மொபைல்ல பார்க்க மறக்காம நாம டெய்லி சக்சஸ் தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல ததட்டி விட மறக்காதீங்க. உங்கள் சேவை நம்ம சேனலுக்கு தேவை. டிப் 1. முதலில் மனச உடை, மாயைய கிழி. சாணக்கியர் ஒரு பூத கண்ணாடிய உங்க கையில தர்றார். அத வச்சு நீங்க உங்க இஎம்ஐய கவனிக்கணும். இஎம்ஐனா என்ன? வெறும் பணம் கட்டுறது மட்டும் இல்ல, அது ஒரு மனோ தத்துவ சிறைச்சாலை. ஒரு பொருள் உங்களை வாங்கும் முன்னாடி இஎம்ஐய உங்களை வாங்கிடுச்சு. சாணக்கியர் சொல்வார், ஒரு பொருளை பயன்படுத்தி மகிழ்வதற்கு முன் அந்த பொருளுக்கு நீ அடிமையாகி விட்டாயா என்று சிந்தி. விலங்குகளை தங்கச் சங்கிலியால் பிணைத்தால் அது அடிமைத்தனமாகாதா? நம்ம வீழ்ச்சியோட ஆரம்பமே ஒரு பொய் தான். நெக்ஸ்ட் இஎம்ஐல வாங்கிடலாம், ஆஃபர் முடிய போகுது, எல்லாரும் வாங்குறாங்க, நாம வாங்காட்டி நம்ம மதிப்பென்ன? இது 3 சாவு குழிக்கான 3 படிகள். சாணக்கியர் நந்தா வம்சத்தை கவிழ்க்கும்போது முதல்ல அவங்க மனசுல இருந்த பயத்தை தான் தாக்கினார். அதே மாதிரி இந்த இஎம்ஐ உங்க மனசுல விதைச்சிருக்கிற ஸ்டேட்டஸ்ங்கிற பேய முதல்ல நீங்க கொல்லணும். இன்னைக்கு நீங்க 1000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு 2000 ரூபாய் அந்தஸ்தை இஎம்ஐ மூலமா வாங்க முயற்சி பண்றீங்க. இது கடன் இல்ல, இது உங்க சொந்த கால்ல நீங்களே வெட்டிக்கிட்ட ஒரு முள்ளு. அந்த புது ஐபோன், அந்த எல்இடி டிவி, அந்த நண்பரோட பார்ட்டி, இதெல்லாம் உங்க இஎம்ஐயோட நஞ்சு. இந்த நஞ்சு உங்க மூளைய மரத்து போக வச்சு நாளைக்கு உங்களை ஒரு பொம்மையா ஆக்கும். நான் இஎம்ஐல வாங்கினேன்னு சொல்றதுல ஒரு போலி பெருமை இருக்கு. ஆனா நான் இஎம்ஐல இருந்து மீண்டேன்னு சொல்றதுலதான் வாழ்க்கையோட அர்த்தமே இருக்கு. செயல். இன்னைக்கே ஒண்ணு செய்யுங்க. உங்க கையில இருக்கிற எல்லா இஎம்ஐயும் ஒரு பேப்பர்ல எழுதுங்க. ஒவ்வொரு இஎம்ஐக்கும் எதிரில அது கட்டி முடிக்கிற வரைக்குமான மொத்த வட்டியை போடுங்க. அந்த கணக்கு உங்களுக்கு தலை சுத்தல வர வைக்கும். அந்த தலை சுத்தல் தான் உங்க முதல் ஆயுதம். இந்த கொள்ளைக்கார வட்டியை இனி ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேங்கிற வைராகியத்தை இப்பவே மனசுக்குள்ள விதைங்க. டிப் 2. ஓட்டைய எடை, பின்வாங்கி பாய் தந்திரம். சாணக்கியர் போர்க்களத்துல ஒரு அற்புதமான சூத்திரத்தை சொல்வார். சிறு புலி பெரிய யானையை எதிர்கொள்ளும் முன் தன் பசியை கட்டுப்படுத்தி மூச்சை அடக்கி ஒளிந்திருக்கும். அது பின்வாங்கல் அல்ல, அது வெற்றிக்கான போர் தந்திரம். இஎம்ஐயோட சண்டையில மட்டும் இது பொருந்தாதுன்னு யாராச்சும் சொன்னாங்களா? இப்ப உங்களுக்கு ஒரு பெரிய மன உறுதி தேவை. அது என்னன்னு தெரியுமா? இனி ஒரு 3 மாசத்துக்கு நான் என் செலவுகளை வெட்டி வேரோட தூக்கி போடுறேன்னு முடிவெடுக்கிறது. சாணக்கியர் சொல்வார், தேவையே இல்லாத ஒரு பொருளை இஎம்ஐல வாங்குறவன் சீக்கிரமே தன்னோட தேவையான உணவையே விற்கும் நிலைக்கு வருவான். உங்க வருமானம் ஒரு சின்ன ஆறு,
ஆனா உங்க வாழ்க்கை முறைங்கிறது ஒரு பெரிய உடைப்பு. எவ்வளவு தண்ணி வந்தா என்ன, மதகு உடைஞ்சிருந்தா நிலம் நனையவே நனையாது. அந்த உடைப்பை அடைக்கிறது தான் உங்க முதல் வேலை. கொடூரமான ஆடிட்டிங். உங்க கடந்த ஒரு மாத செலவை மட்டும் எடுத்து பாருங்க. தேவை, நீட், ஆசை, வாண்ட், ஈகோன்னு 3 நேரத்துல அடுக்கவும். சாப்பாடு, வாடகை, கரண்ட் இது தேவை. ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன், வெளியூர் ட்ரிப்பு, பீட்சா ஆர்டர் இது ஆசை. பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கினானே, நாமளும் வாங்க வேண்டியது நம்ம கடமை, இது ஈகோ. ஈகோ செலவுகளை மட்டும் இன்னிக்கூட நிப்பாட்டிட்டு ஆசை செலவுகளை பாதியா குறைங்க. குடு இஎம்ஐ மெட்டபாலிசமா மாத்துங்க. உங்களுக்கு இஎம்ஐனாலே ஒரு பழக்கம் வந்திருக்கும். கையில காசு இல்லட்டியும் பொருளை வாங்குற பழக்கம். இது ஒரு போதை. இந்த போதைக்கு கேஷ் இஸ் கிங்குங்கிற மாற்று மருந்தை கொடுங்க. அடுத்த 3 மாசத்துக்கு உங்க கையில பணம் இருந்தா மட்டுமே எதையும் வாங்குங்க. இஎம்ஐ ஆப்ஷன் வர கார்டையே ஒரு டப்பாவுல போட்டு தண்ணி ஊத்தி ஃப்ரிட்ஜர்ல வைங்க. ஆமா, அதான் பனிக்கட்டிக்குள்ள இருக்கிற இஎம்ஐ உங்களை எரிக்காது. நீங்க 3 மாசம் உங்க ஆடம்பரத்தை நிறுத்துறது தோல்வி இல்ல, அது கடன் சுறாமீனை எதிர்த்து நீந்துவதற்கு மூச்சு பிடிக்கிற பயிற்சி. டிப் 3. எதிரியின் கண்ணை பார்த்து பேசு. சாம, தான, பேதமுறை. இஎம்ஐ கட்ட முடியல, ஃபோன் வருது, வசூலாள் வர்றான். இதே நிலைமையில நம்ம ரத்தம் கொதிக்கும், மூளை வேலை செய்யாது. 90% பேரும் செய்யற தப்பு போனை லிஃப்ட் பண்ணாம கட் பண்ணிட்டு ஓடி ஒளியிறது. சாணக்கியர் சிரிப்பார் இத பார்த்து. பயந்து ஓடுகிறவன் வேட்டையாடப்படுகிற மானை விட கேவலமானவன். ஏனென்றால் மானுக்கு தன் பலவீனம் தெரியும், உனக்கு உன் பலம் தெரியவில்லை. நீங்க மறைஞ்சா உங்க எதிரி வங்கி, நிதி நிறுவனம் நினைக்கும் 2 விஷயம். 1, நீ பொய் சொன்ன மோசக்காரன். 2, நீ ஒரு பயந்த கோழை. அவங்க உங்களை கேவலமா திட்டுவாங்க. ஆனா நீங்க அவங்க கண்ணை பார்த்து சாணக்கியரோட ராஜதந்திரத்தோட பேசுனீங்கன்னா பந்தயம் உங்க பக்கம் திரும்பும். சாணக்கியர் சொல்வார், சமாதானம், பரிசு, இணக்கம், பிளவு, தண்டனை. இந்த 4ல முதல் 2 வச்சே பாதி போற ஜெயிச்சிடலாம். 1, முந்தி நில்லுங்க. அவங்க உங்க கதவை தட்டுறதுக்கு முன்னாடி நீங்க அவங்க கிளைக்கு போய் நில்லுங்க. சார், நான் உங்க இஎம்ஐ கட்ட வரல, ஃபைனான்சியல் பிரச்சனை, ஆனா நான் ஓடல, தப்பு பண்ணல, எனக்கு 10 நிமிஷம் கொடுங்கன்னு சொல்லுங்க. இது சமாதானம். நீங்க நேர்மையானவர், ஆனா கஷ்டத்துல இருக்கீங்கன்ற மெசேஜ் தெளிவா போகும். அவங்களுக்குள்ள ஒரு அதிர்வு, அட இவ வித்தியாசமா இருக்கானேன்னு. 2, ஒரு சின்ன தியாகம், தான. எனக்கு முழுசா 5000 கட்ட முடியாது, ஆனா நான் 500 ரூபாய் கட்டுறேன். இது சின்னதா இருக்கலாம், ஆனா நான் உங்க பணத்துக்கு மதிப்பு தர்றேன்னு தானே அர்த்தம்னு சொல்லுங்க. அந்த 500 ரூபாய் ஒரு தியாகம், அது நம்பிக்கையை விதைக்கும். சட்டத்தின் நுழைவு, பேத தண்டனவின் மெல்லிய அச்சுறுத்தல். வசூல் ஆட்கள் மிரட்டினா, குடும்பத்தை அவமதிச்சா உடனே, சார், நான் இந்த உரையாடலை பதிவு செய்ய அனுமதி கேட்கிறேன். ஆர்பிஐ விதிகளின்படி உங்களுக்கு இப்படி மிரட்ட உரிமை கிடையாது. நான் கடனை திருப்பித் தர கடமைப்பட்டிருக்கேன், ஆனா உங்களுக்கு என் கௌரவத்தை வாங்க உரிமை இல்லைன்னு நிதானமா பேசுங்க. இது தண்டு முறை இல்ல, பாதுகாப்பு. விஷமில்லாத பாம்பு கூட சீரும், அப்பதான் அதை மிதிக்க நினைக்கிறவன் பின்வாங்குவான். சாணக்கியர் விஷமில்லாத பாம்பும் சீர வேண்டும் என்பதை வலியுறுத்துவார். நீங்க பேசும்போது உங்க பேச்சுல இருக்கிற நேர்மை, உங்கள் கண்களில் இருக்கிற உறுதி உங்க இஎம்ஐய 90% வசூல் பிரச்சனையிலிருந்து காப்பாத்திடும். மீறி 10% சட்டத்தின் பக்கம் போகும். பயம் அகன்றால் பாதி இஎம்ஐ அச்சம் விலகிவிடும். டிப் 4. பல தலை கொண்ட நாகமாக மாறு. வருமானத்தை பெருக்கு. சாணக்கியர் கஜானாவை நிரப்ப ஒரே ஒரு தொழிலை நம்பியிருக்கல. விவசாயம், வணிகம், கடல் வழி ஏற்றுமதி, சுரங்கம், கைவினை பொருட்கள், இன்னும் எவ்வளவோ. இன்று உங்களுக்கு ஒரு வருமானம் மட்டும்தான், ஆனா இஎம்ஐ மட்டும் 10 வருமானம் மாதிரி உங்களை சூழ்ந்து ஆட்டுது. உங்களுக்கு இப்ப ஒரு போர் முனையிலிருந்து தப்பிக்க பல போர் முனைகளை உருவாக்கணும். தூக்கத்தை தியாகம் செய். உறக்கம் என்பது கடனாளியின் நண்பன் அல்ல. இது சாணக்கியரின் கொடூரமான ஆனால் நடைமுறை விதி. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சு நீங்க உங்களை பராமரிக்கலாம்,
ஆனா மீதி 4 மணி நேரம் நீங்க இஎம்ஐக்கு எதிரா போடுற சிறப்பு வேலை. உங்க கையில இருக்கிற பொழுதுதான் உங்களுடைய சூப்பர் ஆயுதம். திறமைக்கு வயசில்லை. எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு 4 வரி எழுதத் தெரியுமா? கண்டென்ட் ரைட்டிங் பண்ணலாம். பேசத் தெரியுமா? வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு டியூஷன் சொல்லித்தர முடியுமா? வாரம் 2 நாள் ஸ்விக்கி சொமாட்டோ ஓட்ட முடியுமா? உங்க மனைவிக்கு சமையல் நல்லா வருமா? டிஃபின் சர்வீஸ் ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு மணித்துளியும் ஒரு நாணயம். உங்க தலைமுடி கொட்டுதுன்னு வருத்தப்படுறீங்களா? இல்லை, இஎம்ஐயை நினைச்சு வருத்தப்படுறீங்க. அந்த வருத்தத்தை விட இந்த 1 மணி நேரத்துல கூடுதலா 100 ரூபாய் சம்பாதிச்சா அது இஎம்ஐய அடுத்த 1 நாள் தள்ளி போடுறதுக்கான ஆயுதம்னு மனசுக்குள்ள ரீப்ரோகிராம் பண்ணிக்கோங்க. சாணக்கியர் சந்திரகுப்தனிடம், சிம்மாசனம் என்பது சுகமாக அமர்ந்திருக்கும் இடமல்ல, அது ஒவ்வொரு நொடியும் போராட வேண்டிய ரணகளம்னு சொல்வார். உங்க ரணகளம் இன்று உங்க கல்லா, அதாவது ஸ்ட்ராங் ரூம். இன்னிக்கிருந்து நீங்க தூங்குற ஒவ்வொரு மணி நேரமும் யாரோ ஒருத்தர் உங்க இஎம்ஐயோட லேட் பேமெண்ட்னு உங்களை கேவலப்படுத்துறதுக்கு நிகரானது. டிப் 5. ஒரு புலி ஒரு வேட்டை. உச்ச வட்டிக்கு முதல் அடி. இப்போ உங்க கையில கொஞ்சம் கூடுதல் பணம் மிஞ்ச ஆரம்பிச்சிருக்கும். அருமை. ஆனா இந்த பணத்தை அப்படியே எல்லா கடனுக்கும் பிரிச்சு தெளிச்சா நீங்க ஒருபோதும் கரையேற முடியாது. அது ஒரு வாளியில தண்ணீரை எடுத்து 10 செடிக்கு ஊத்துற மாதிரி. சாணக்கியர் மகதத்தை வெல்லும்போது ஒட்டுமொத்த படையையும் ஒரே நேரத்துல தாக்கல. முதல்ல முக்கியமான கோட்டைய, முக்கியமான தளபதியை வீழ்த்தினார். மத்தது தானா சரிஞ்சுது. இதுதான் டெட் ஸ்னோபால் வித்தை. உங்க எல்லா இஎம்ஐ, கிரெடிட் கார்டு, தனிநபர் கடன் ஆகியவற்ற ஒரு லிஸ்ட போடுங்க. எதுக்கு வட்டி மிக மிக அதிகமா இருக்கோ அது மட்டும்தான் உங்க முதல் எதிரி. பொதுவா கிரெடிட் கார்டு ரிவால்விங் வட்டி 40% வரைக்கும் இருக்கும். அது நெருப்பு மலை. அந்த ஒற்றை கடனை மட்டும் அடிக்க கூடுதல் பணத்தை கொட்டுங்க. மற்ற கடனுக்கு குறைந்தபட்ச தொகையை மட்டும் கட்டுங்க. இந்த உத்தி உங்களுக்கு ஒரு மனோதத்துவ வெற்றியையும் கொடுக்கும். ஒரு கடனோட இஎம்ஐ ஸ்டாப் ஆன உடனே உங்க மூளை, ஆஹா நான் விடுபட ஆரம்பிச்சிட்டேன்னு டோபமைனை வெளியிடும். அடுத்த கடனை நோக்கி நீங்க வேகமா பாய்வீங்க. இது ஒரு பொருளாதார விளையாட்டு. அதிக வட்டி என்கிற விஷப்பாம்பின் தலையை முதலில் நசுக்கு, மற்றவை தானாக சுருண்டு விழும். சாணக்கிய நீதி. டிப் 6. சிறு கருங்குன்று திட்டம். அவசர நிதியை உருவாக்குங்க. சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்துல ஒரு அற்புதமான விஷயத்த சொல்வார். அரண்மனையோட பின்புறம் ஒரு ரகசிய கஜானா இருக்கும். போர், பஞ்சம், இயற்கை சீற்றம்னு எந்த நெருக்கடி வந்தாலும் அந்த நிதியை தொடவே மாட்டார்கள். அது அவசர காலத்துக்கானது. நீங்க இஎம்ஐய அடைக்க ஆரம்பிக்கும் போது கையில வர்ற கூடுதல் பணம் முழுவதையும் கடனுக்கு மட்டுமே கட்டி மறுபடியும் ஏதாவது செலவு வந்து கைய பிச்சுக்காதீங்க. உதாரணத்துக்கு, திடீர்னு உங்களுக்கோ குடும்பத்துக்கோ உடம்புக்கு முடியலேனா அதுக்கு பணம் எங்கே? மறுபடியும் கிரெடிட் கார்டா இல்ல மறுபடியும் இஎம்ஐ தானா? அப்போ உங்க உழைப்பெல்லாம் வீண். அதனால் முதலில் ஒரு சிறிய அவசர நிதியை உருவாக்குங்க. வெறும் 5000 ரூபாய் அல்லது 10,000 ரூபாயை ஒரு தனி கவர்ல அசைக்க முடியாத கருங்குன்று மாதிரி வைங்க. இது உங்களுக்கு வேலி. இந்த பணத்தை நான் இஎம்ஐல பிடிக்க மாட்டேன், இது என் புது இஎம்ஐல விழாமல் பாதுகாக்கும் கேடயம்னு ஒரு சத்தியம் எடுங்க. இந்த ஒரு சின்ன பழக்கம் உங்களை மறுபடி பழைய சுழல்ல விழவிடாம தடுக்கும். மரத்தை பாதுகாக்க வேலி போடு, அந்த வேலியே உனக்கு நிழல் தரும். சாணக்கியர். டிப் 7. கங்கா நதி. நிதி மேலாண்மை. எதிர்கால சாம்ராஜ்யத்தை கட்டு. கடைசி மற்றும் மகத்துவமான டிப். நீங்க இப்ப எல்லா இஎம்ஐயையும் அடைச்சிட்டு நிம்மதியா மூச்சு விடுவீங்க. உங்க தோளை பார்த்து அந்த சுமை இறங்கி இருக்கிற மாதிரி ஒரு பரவசம் வரும். சிலருக்கு 2 வருஷமாகி இருக்கும், சிலருக்கு 5 வருஷமாகி இருக்கும். ஆனா இங்கதான் விழக்கூடாத மிகப்பெரிய கண்ணி இருக்கு. கடனே இல்லாத வாழ்க்கை ஒரு வெற்றிடத்தை உருவாக்கும். அப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டோமே, நமக்காக ஏதாவது வாங்கிக்கலாம், ஒரு சின்ன இஎம்ஐ போட்டுன்னு மறுபடியும் மனசு சொல்லும். அங்கே மறுபடி முதல் படிக்கே வந்துடுவீங்க. சாணக்கியர் வெறும் எதிரிய வெல்றதோட நிறுத்திக்கல, வென்ற நிலத்தை ஒரு பிரம்மாண்ட சாம்ராஜ்யமா மாத்தினார். அதுக்கு பெயர்தான் நிலையான ஆட்சி. நீங்க இனி கட்டப்போறது
இஎம்ஐ இல்ல, உங்க ஃபியூச்சர் இன்கம் ஜெனரேட்டிங் மெஷின், FIGM. கங்கா விதி. இனிமே நீங்க கட்டப்போற இஎம்ஐ நீங்க மற்றவங்களுக்கு கட்ட போறதில்ல, நீங்க உங்களுக்கே கட்ட போற இஎம்ஐ. அதான் SIP, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். சாணக்கியர் சொல்வார், நதியின் ஒவ்வொரு துளியும் சேர்ந்து கடலை நோக்கி ஓடுவது போல உன் ஒவ்வொரு சேமிப்பும் எதிர்கால செல்வத்தை நோக்கி ஓட வேண்டும். மாசா மாசம் ஒரு சின்ன தொகையை பங்குச்சந்தை அல்லது நல்ல முதலீட்டில் SIP-யா போடுங்க. சாணக்கியர் சகாப்தத்துல நிலம் வாங்க சொல்வார், இன்றைய காலத்துல அது டிஜிட்டல் தங்கம். ராஜதந்திரியாகு. இனி உன் வாழ்க்கையின் நிதி ஆலோசகன் நீ மட்டுமே. உனக்கு இஎம்ஐ வாங்கின பழக்கம் தெரியும். அதே புரிதலுடன் செல்வத்தை உருவாக்குற இஎம்ஐ, SIP மட்டுமே உனக்கு நண்பன். ஒரு பொருளின் மதிப்பு 2 வருஷத்துல பாதியா குறையும்னா அது பொறுப்பில்ல, அது மூட்டை. அதுக்கு இஎம்ஐ கூடாது. ஒரு பங்கின் மதிப்பு 5 வருஷத்தில் இரட்டிப்பாகும்னு தெரிஞ்சு நீ போடுற முதலீடு, அது அடுத்த தலைமுறைக்கான சிம்மாசனம். என் ஆருயிர் தோழா தோழிகளே, வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இப்ப உங்களை கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்க்க சொல்றேன். அந்த நள்ளிரவுல தூக்கம் வராம, கையில் பணம் இல்லாம, அடுத்த நாள் என்ன ஆகுமோன்னு பயந்து நடுங்கின அதே நீங்க தானா இப்ப? இல்லையே. இஎம்ஐ என்பது வெறும் எழுத்துக்கூட்டல்ல, அது ஒரு ஆசான். அது உங்களை மிரட்டி வதச்சு அவமானப்படுத்தி பாடம் நடத்தும். அந்த பாடத்தை கத்துக்கிட்டா நீங்க சாம்பல், கத்துக்கிட்டா நீங்க ஒரு மகா ராஜதந்திரி. சாணக்கியர் நந்தாவை வீழ்த்தினது ஒரு தோல்வியிலிருந்து மீண்டு வந்த வெற்றி. அதே மாதிரி உங்க இஎம்ஐங்கிற நந்தாவை வீழ்த்துற தருணம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி. இனி உங்க கால தொடாது எந்த வசூலாலும், உங்க நிம்மதிய குலைக்காது எந்த வங்கியின் மெசேஜும். ஏனென்றால் இப்ப உங்க கையில 2 விஷயங்கள் இருக்கு. 1, கடனை வெல்லும் சாணக்கிய புத்தி. 2, கடனே வாங்காத ஒரு இரும்பு மன உறுதி. நண்பர்களே, இது போன்ற மோட்டிவேஷன் வீடியோ உங்க மொபைல்ல மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம நாம டெய்லி சக்சஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல அடிச்சு விடுங்க. சாணக்கியரை நினைவில் கொள்ளுங்கள், வெற்றி என்பது ஒரே நாளில் வருவதில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் சிறு சிறு வெற்றிகளை சேர்த்தால் ஒரு நாள் உலகமே உன் காலடியில் இருக்கும். சந்திப்போம் வெற்றியாளர்களின் உச்சியில். வணக்கம்.